கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 118:24 இப்படியா சொல்லி, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும்னு சொல்லிட்டு இந்த வசனம் பாருங்க. அழகா நமக்கு இது வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபையினால தான் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறது அழகா சொல்லுது. அவர் கொடுத்த இந்த நாளை பார்த்தீங்கன்னா, நம்ம அறிஞ்ச ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளுக்கு கிருபையினால கொடுத்த நாளுன்னு சொல்லி நம்ம நினைச்சு நம்ம வாழும்போது அதுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க கர்த்தர் போதுமான தேவனாய் காணப்படுறாரு. சில நாட்கள் நமக்கு சோதனைகளாக காணப்படலாம், சில நாட்கள் சிரமங்களால் எழுந்திருக்கலாம். ஆனால் அந்த நாட்களையும் தேவன் உண்டு பண்ணினார் அப்படிங்கிறத நினைச்சு நம்ம அவருக்கு நன்றி சொல்லி அவர் மகிழ்ச்சியோட வாழ நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். தேவன் உண்டாக்கி இந்த நாள் பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்தியோடு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது நம்முடைய விசுவாசத்தின் ஒரு வெளிப்பாடுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நம்மளுடைய நிலைமை எப்படி இருந்தாலும் சரிங்க, அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மளை நடத்தி செல்கிறார், அவர் நம்ம தாங்குகிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்துட்டா போதும், அந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக காணப்படும். ஸோ இந்த நாளும் நம்ம அதிருப்தியோட கழிக்காம நம்பிக்கையோட மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ளும் போது பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கிருபையினால நம்ம நிரப்பப்படுறோம். ஸோ இந்த நாளை முழுவதும் தேவனுக்காக வாழ்வோம். அவர் செய்த நன்மைகளுக்கு நினைச்சு நன்றி சொல்லி இந்த நாளை நம்ம கடப்போம். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.